சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். காவல்துறையில் உறுதியான பணி முன்னேற்ற திட்டத்தின்படி மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட 10 முதல் நிலை காவலர்களுக்கு மற்றும் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் இருந்து 11 முதல் நிலை காவலர்கள் என மொத்தம் 21 முதல் நிலை காவலர்களுக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி ஆணையரகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 115 உதவி மருத்துவ அலுவலர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 57 நபர்களும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மதுவிலக்கு மற்றும் ஆயுதீர்வைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் முனைவர் ப. செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.